வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் மேக்ரம் த்ரெட் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது கீ செயின் ஹோல்டராகவும் அடிச்சுக்கலாம், வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 3 மீட்டர் அளவுக்கு மேக்ரம் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, இல்லை கிராஃப்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ 3 மீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மேக்ரம் த்ரெட்டு டெக்கார் பண்ணுறதுக்கு இந்த ரிங்கு, உட்டன் ரிங்கு தேவைப்படும். இது 2.6 அளவு இருக்கும். இது ஃபஸ்ட்டு 3 மீட்டர் நூலை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங்கை வந்து உடன் ரிங்குக்கு மேலே வச்சு இந்த மாதிரி சைடாக பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக. அதுக்கப்புறம் 2 முனையை பிடிச்சிட்டு ரிங்குக்கு உள்ளேயும் அந்த லூப்புக்குள்ளேயே விட்டு இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுதான் பேஸு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அதை சுற்றிட்டு வரணும். ஸோ ஒரு பக்கம் நூலை விட்டுருங்க, இன்னொரு பக்கம் நூலை மட்டும் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதை ஃபோல்டிங் மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த லூப்பு கிடைக்கும். அதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், வச்சு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிங்குக்குள்ளே விட்டு திரும்பவும் லூப்புக்குள்ளே விடணும். அவ்வளோதாங்க, இதே தாங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு அந்த லூப்பு ரிங்குக்குள்ளே விட்டு லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகிடும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன், கொஞ்சம் நூல் விட்டுருக்கேன். அதே மாதிரி அடுத்த சைடில் இருக்கிற நூலையும் இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டான்ட்டு. இப்போ அந்த 2 ஜாயிண்ட் இருக்கிறத ஒரு உட்டன் பீட்ஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது நூல் நல்லா திக்காக இருக்கிறதுனால சாதாரண ஊசியில் போகாது. அதனால் பெரிய ஹோல்ஸ் உள்ள ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக உள்ளே நுழையும். இந்த டிசைனை சின்ன ரிங் பதிலாக நீங்கள் பெரிய ரிங் வச்சு கூட செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கீழே ஹேங்கிங்க்கு சின்ன சின்ன சைஸ்க்கு த்ரெட் எடுக்கணும். உங்கள் லென்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். நான் எனக்கு 15 சென்டிமீட்டருக்கு 5லேருந்து 6 நூல் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஊசியில் கோர்த்துட்டு நல்லா பெரிய ஊசியாக கோர்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கோர்க்கிறதுக்கு, உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இதை மணிக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டு நேர் எதிரில் கோர்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா நூலையும் இப்போ கோர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2 நூலாக எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா நூல்லையுமே நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரோ போட்டாலே போதும். இப்போ ஃபுல்லுமே போட்ட உடனே மற்ற மீதி இருக்கிற நூலில் நல்லா பிரித்து விட்ருங்க. ஃபுல்லத்தையுமே பிரித்து விட்டுட்டு நல்லா ஒரு கோம்பு வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், ஃபினிஷிங்கு இந்த மாதிரி தான் வரும். இது நல்லா ஈவனாக கட் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம வீடுகளில் வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன ரிங்குக்கு பதில் நீங்கள் பெரிய ரிங் கூட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி சைஸ் இருக்கிறத காருக்குள்ளே நீங்கள் டெக்கராக அழகாக தொங்க விடலாம். நீங்கள் அந்த டேஷ்போர்டு முன்னாடி ரூம் ஃப்ரெஷ்னர் லிக்விட் இருந்துச்சுன்னா அது இதில் ட்ராப் இட்டுட்டு நீங்கள் காருக்குள்ளே மாட்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மேக்ரம் த்ரெட்டை ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லைனா கிராஃப்ட் மெட்டீரியல் விற்கிற கடைகள்லேயும் கிடைக்கும். இதே டிசைன் வச்சு ஒரு கீ செயின் ஹோல்டரும் பண்ணியிருந்தேன். இந்த கீ செயின் ஹோல்டரை ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனுடைய மூடிக்குள்ளே ஒரு ரிங்கு இருக்கும், பிளாஸ்டிக் ரிங்கு. அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி த்ரெட்டும் 3 இதாக பிரித்து ஒரு இதை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.